Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். என்னடா இந்த வார்த்தைய, இந்த வசனத்தை அநேக நாட்கள் நம்மளும் கேட்டுட்டே தான் இருக்கோம். ஆனா இதுக்குரிய எந்த ஒரு அடையாளமும் நம்ம வாழ்க்கையில நடக்கலையேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம பைபிள்ல ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கிறோம். 12 வருஷமா குணமாகாத ஒரு ஸ்திரீ ஏசப்போட உடைய தொட்ட உடனே இம்மீடியட்டா அவங்க சுகமானாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு, மரித்த லாசருவ உயிரோட எழுப்பினாருன்றது இன்னைக்கு கூட அநேகர் ஆச்சரியமா தான் பாக்குறாங்க. என்னடா செத்தவரை உயிரோட எழுப்பிட்டாரான்னு சொல்லிட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு, ஏசப்பாவுடைய சீடர் ஒருத்தர் கடலின் மேல நடந்த ஒரு அதிசயம் கூட நடந்திருக்கு. இந்த மாதிரி அநேக அற்புதங்கள் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், சரித்திரத்துல நடந்திருக்கு. ஏசப்பா இந்த உலகத்துல இருந்தப்போ இதையும் காட்டிலும் அநேக அற்புதங்களும் அதிசயங்களையும் ஏசப்பா செஞ்சு கொண்டுதான் இருந்தாரு. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்காது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தா சொல்றாரு, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். உங்க வாழ்க்கையிலையும் எத்தனை பேர் வந்துட்டு இன்னும் எத்தனை நாள் நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்க போற, இன்னும் ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்க போறன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, இன்னைக்கு உங்களோட விசுவாசத்தை பலப்படுத்துற மாதிரி ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தான், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நிச்சயமா ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேவன் உங்க வாழ்க்கையில அதி சீக்கிரத்துல செய்ய போறாரு. விசுவாசத்தோட இருங்க. பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.